चैप्टर 4 अम्बा और भीष्म। सत्यवती के पुत्र चित्रांगद बड़े ही वीर परंतु स्वेच्छाचारी थे. ஸோ சத்யவதியோட பையன் சித்ராங்கன் வந்து ரொம்ப வீரமான ஒரு ஆளாக இருந்தார். பட் ஸ்வேच्छाचारीன்றது என்னன்னா தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறவர், அதுதான் ஸ்வேच्छाचारी. एक बार किसी गंधर्व के साथ युद्ध हुआ, उसमें वह मारे गए. ஸோ ஒரு தடவை ஏதோ ஒரு கந்தர்வ கூட சண்டை போடும் போது அவர் இறந்து போயிட்டாரு. கந்தர்வன்றது யாருன்னா அவங்களுமே வந்து காடோட அசிஸ்டன்ட் மாதிரி, அண்ட் மெயின்லி ஹெவனில் வந்து அவங்களோட வேலையே வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங் பண்ணுறது தான். उनके कोई पुत्र न था, इसलिए उनके छोटे भाई विचित्र वीर्य हस्तिनापुर की राजगद्दी पर बैठे. ஸோ அவர் இறந்து போன பிறகு அவருக்கு குழந்தைங்கள் யாருமே இல்லாதனால அவரோட சின்ன தம்பி விசித்திர வீரிய தான் வந்து हस्तिनापुरोட ராஜாவா இருந்தாரு. विचित्र वीर्य की आयु उस समय बहुत छोटी थी, इस कारण उनके बालिग होने तक राजकाज भीष्म को ही संभालना पड़ा. ஸோ விசித்திர வீரிய வந்து அப்போ அவரோட வயசு ரொம்ப சின்ன வயசா இருந்ததுனால அவர் மெச்சூர் ஆகிற வரைக்கும் ஸ்டேட்டோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா भीष्म எடுத்துக்கிட்டாரு. जब विचित्र वीर्य विवाह के योग्य हुए तो भीष्म को उनके विवाह की चिंता हुई. ஸோ விசித்திர வீரிய வந்து கல்யாண வயசு ஆயிட்ட பிறகு भीष्मर வந்து அவரோட கல்யாணம் பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. उन्हें खबर लगी कि काशीराज की कन्याओं का स्वयंवर होने वाला है. ஸோ அவருக்கு எங்கேருந்தோ நியூஸ் வந்தது, இந்த மாதிரி காஷிராஜோட பொண்ணுங்களுக்கு வந்து स्वयंवर நடக்க போகுது அப்படின்னு. यह जानकर भीष्म बड़े खुश हुए और स्वयंवर में सम्मिलित होने के लिए काशी रवाना हो गए. ஸோ இதை கேட்டோன்னே भीष्म ரொம்ப ஹாப்பியானாரு. அண்ட் स्वयंवरத்துல கலந்துக்கிறதுக்காக அவர் காஷிக்கு கிளம்பிட்டாரு. देश विदेश के अनेक राजकुमार उस स्वयंवर में भाग लेने के लिए आए थे. राजपुत्रियों को पाने के लिए आपस में बड़ी स्पर्धा थी. ஸோ சுற்றி இருக்கிற நாட்களோட ராஜ்குமார் எல்லாருமே வந்து அந்த ஸ்வயம்வரில் கலந்துக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ராஜ்புத்திரி காஷிராஜோட பொண்ணுங்களுக்காக எல்லாருக்கும் மத்தியத்தில் ஒரு காம்படிஷன் இருந்தது. ஸ்பர்தான்றதுனா காம்படிஷன். क्षत्रियों में भीष्म की प्रतिज्ञा की प्रतिष्ठा अद्वितीय थी. उनके महान त्याग और भीषण प्रतिज्ञा का हाल सब जानते थे. ஸோ வாரியர்ஸ் மத்தியில் பீஷ்மோட சபதம் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருந்தது. அண்ட் ஸோ அவரோட இந்த தியாகத்தையும் அண்ட் அவர் எடுத்த இந்த சபதத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். इसलिए जब वह स्वयंवर मंडप में प्रविष्ट हुए तो राजकुमारों ने सोचा कि वह सिर्फ स्वयंवर देखने के लिए आए होंगे. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன சபதம் எடுத்தாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றது. பட் இங்கே இந்த ஸ்வயம்வரத்தில் அவரை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அவர் ஸ்வயंवर பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. परंतु जब स्वयंवर में सम्मिलित होने वालों में भीष्म ने भी अपना नाम दिया तो अन्य कुमारों को निराश होना पड़ा. பட் அவர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவரோட பேர் கொடுத்தோடனே அங்கே வந்திருக்கிற மற்ற ராஜ்குமார்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அன்ஹாப்பி ஆயிட்டாங்க. उनको क्या पता था कि दृढ़वर्ती भीष्म अपने लिए नहीं वरन अपने भाई के लिए स्वयंवर में सम्मिलित हुए हैं. பட் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா भीष्म வந்து தனக்காக வரல, பட் அவரோட தம்பி விசித்திர வீரைக்காக தான் வந்து இந்த स्वयंवरத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு. सभा में खलबली मच गई. चारों ओर से भीष्म पर फप्तियाँ कसी जाने लगी. ஸோ சபையிலேயே வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நாலா பக்கத்துலேருந்து ஒரே கமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கமெண்ட்னா, माना कि भरतवंशी भीम बड़े बुद्धिमान और विद्वान हैं, स्वयंवर से इन्हें क्या मतलब, इनके प्रण का क्या हुआ, जीवन भर ब्रह्मचारी रहने की इन्होंने जो प्रतिज्ञा की थी क्या वह झूठी थी. எல்லாருக்குமே தெரியும் भीष्म வந்து ஒரு புத்திசாலி அண்ட் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். பட் அவருக்கு இந்த ஸ்வயம்வரத்தில் என்ன வேலை, அவர் எடுத்த சபதம் என்னாச்சு, ஜீவன் பர் ஃபார் த ஹோல் லைஃப் வந்து அவர் பிரம்மச்சாரி இருக்கிற மாதிரி சபதம் எடுத்தாரு, அது என்ன பொய்யா இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. इस भांति सब राजकुमारों ने भीष्म की हंसी उड़ाई. यहाँ तक कि काशीराज की कन्याओं ने भी भीष्म की तरफ से दृष्टि फेर ली और उनकी अवहेलना सी करके आगे की ओर चल दी. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அங்கே வந்திருக்கிற ராஜ்குமார் எல்லாமே பீஷ்மை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் காஷிராஜோட பொண்ணுங்களும் வந்து भीष्म பக்கம் பார்க்காமையே அவரை இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாங்க. भीष्म इस अवहेलना को सह न सके. उन्होंने सभी राजकुमारों को हराकर तीनों राजकन्याओं को बलपूर्वक रथ पर बैठा लिया और हस्तिनापुर को चल दिए.
ஸோ பீஷ்ம வந்து இந்த அசிங்கத்தை அவரால் பொறுக்கவே முடியல. அவர் என்ன பண்ணாரு, எல்லா ராஜ்குமாரை வந்து தோக்கடிச்சிட்டு அங்கே இருக்கிற காஷிராஜோட பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவரோட சேரியட்ல உட்கார வச்சு ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. सौपदेश का राजा शाल्व बड़ा वीर था. तो सौपदेशோட ராஜா ஷால்வன்றவர் வந்து ரொம்ப வீரமான ஒரு पर्सन. काशीराज की सबसे बड़ी कन्या अंबा उस पर अनुरुक्त थी और उसको मन ही मन अपना पति मान चुकी थी. காஷிராஜோட பெரிய பொண்ணு அம்பா வந்து சௌபதேஷோட ராஜா ஷால்வை ஆசைப்பட்டாங்க அண்ட் மனசுலேயே வந்து அவரை வந்து கணவரா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. शाल्व ने भीष्म के रथ का पीछा किया और उसको रोकने का प्रयत्न किया. इस पर भीष्म और शाल्व के बीच घोर युद्ध छिड़ गया. ஸோ शाल्व வந்து பீஷ்ம பின்னாடியே துரத்தி போய் அந்த சேரியட்டை நிறுத்த ட்ரை பண்ணாரு. பட் ரெண்டு பேருக்குமே வந்து அங்க युद्ध स्टार्ट ஆயிருச்சு. भीष्म ने उसे हरा दिया किंतु काशीराज की कन्याओं की प्रार्थना पर उसे जीवित ही छोड़ दिया. ஸோ பீஷ்ம வந்து அந்த யுத்தத்துல வந்து ஷால்வ ராஜாவை தோக்கடிச்சிட்டாரு. ஆனா காஷிராஜோட பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஷால்வை உயிரோட விட்டுட்டாரு. भीष्म काशीराज की कन्याओं को लेकर हस्तिनापुर पहुंचे. ஸோ பீஷ்ம வந்து காஷிராஜோட பொண்ணுங்களை கூட்டிட்டு हस्तिनापुर வந்துட்டாரு. विचित्र वीर्य के विवाह की सारी तैयारियां हो जाने के बाद जब कन्याओं को विवाह मंडप में ले जाने का समय आया तो काशीराज की बड़ी बेटी अंबा एकांत में भीष्म से बोली. विचित्र वीर्योட கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு இப்போ கல்யாண பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி காஷிராஜோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அம்பா, அவங்க வந்து பீஷ்ம கிட்ட தனியாக பேசுகிறாங்க. என்னன்னா, गांगेय मैंने अपने मन में सौपदेश के राजा शाल्व को अपना पति मान लिया था. इसी बीच आप मुझे बलपूर्वक यहाँ ले आए. ஸோ காங்கேயன்றவர் யாருன்னா கங்காபுத்திர, அதாவது பீஷ்ம. ஸோ ஹே பீஷ்ம, நான் வந்து என் மனசில் ஆல்ரெடி ஷாலில் வந்து என் கணவராக நினச்சிட்டேன். பட் நீங்கள் என்னடானா என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லி கட்டாயப்படுத்தி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. மேரே மன் கி பாத் ஜானே கே பாத் ஆப் மேரே பாரே மே அப் ஜோ உச்சித் சம்ஜே கரேன். ஸோ என் மனசில் இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த விஷயத்த தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன கரெக்டாக தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அம்பா வந்து भीष्म किटे சொல்றாங்க. भीष्म को अम्बा की बात जची. उन्होंने अम्बा को उसकी इच्छा अनुसार उचित प्रबंध के साथ शाल्व के पास भेज दिया. ஸோ பீஷ்மக்கு வந்து அம்மா சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக தோணுச்சு. அதனால அம்பா ஆசைப்படுற மாதிரி அவங்கள வந்து வித் ஆல் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் शाल्व கிட்டே அமிச்சிட்டாரு. और अम्बा की दोनों बहनों अम्बा और अंबालिका का विचित्र वीर्य के साथ विवाह करा दिया. एंड अम्बाவோட ரெண்டு சிஸ்டர்ஸ் अंबिका एंड अंबालिकाவோட கல்யாணம் विचित्र वीर्य கூட பண்ணிட்டாரு. अम्बा अपने मनोनीत वर सौभराज शाल्व के पास गई और सारा वृत्तांत कह सुनाया. अम्बा அவங்க நினச்ச மாதிரியே அவங்க மனசுக்கு பிடிச்ச சோபராஜ் ஷால்வ கிட்டேயே போனாரு அண்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னாங்க அவங்க. उसने कहा, राजन मैं आपको ही अपना पति मान चुकी हूँ. हे राजन நான் உங்களை வந்து என் கணவரா ஆல்ரெடி நினச்சிட்டேன் நான். मेरे अनुरोध से भीष्म ने मुझे आपके पास भेजा है. आप मुझे अपनी पत्नी स्वीकार कर लें. நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் பீஷ்ம வந்து என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன உங்கள் ஒய்ஃபாக உங்கள் மனைவியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அம்பா சொல்கிறாங்க. पर शाल्व न माना. उसने अम्बा से कहा, सारे राजकुमारों के सामने भीष्म ने मुझे युद्ध में पराजित किया और तुम्हें बलपूर्वक हरण करके ले गए. பட் ஷால் வந்து அம்பா சொல்கிறத ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து அம்பா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ராஜ்குமார் முன்னாடி பீஷ்ம வந்து என்னை யுத்தத்தில் தோக்கடிச்சிட்டு உன்னை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லி கடத்திட்டு போயிட்டார் அவர். इतने बड़े अपमान के बाद मैं तुम्हें कैसे स्वीकार कर सकता हूँ. ஸோ இவ்வளோ பெரிய அவமானத்துக்கு பிறகு நான் உன்னை எப்படி அக்செப்ட் பண்ணுறது. तुम्हारे लिए अब उचित यही है कि तुम भीष्म के पास जाओ और उनकी सलाह के मुताबिक ही काम करो. ஸோ உனக்கு என்ன நல்லதுன்னா, இவ்வளோ நடந்த பிறகு நீ பீஷ்மகிட்டேயே திரும்பி போயிடு அண்ட் அவர் சொல்கிற மாதிரியே நீ பண்ணு அப்படின்னு ஷால்வ அம்பா கிட்ட சொல்கிறாங்க. बेचारी अम्बा हस्तिनापुर लौट आई और भीष्म को सारा हाल कह सुनाया. ஸோ பாவப்பட்ட அம்பா வந்து ஹஸ்தினாபூர் திரும்பிட்டாங்க அண்ட் பீஷ்ம கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. उन्होंने विचित्र वीर्य से कहा. ஸோ भीष्म வந்து विचित्र वीर्य கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, वत्स राजा शाल्व अम्बा को स्वीकार नहीं करता. इससे विदित होता है कि उसकी इच्छा अम्बा को पत्नी बनाने की नहीं थी. ஸோ அவர் ஷால்வ் வந்து அம்பாவை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷால்வ் வந்து அம்பாவை மனைவி ஆக்கணும்னு அவர்
நினைக்கவே இல்லை. अब उसके साथ तुम्हारा ब्याह करने में कोई आपत्ति नहीं रही. and இப்போ வந்து அம்பாவோட கல்யாணம் உன் கூட நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. पर विचित्र वीर्य अम्बा के साथ ब्याह करने को राजी ना हुए. ஆனா விசித்திர வீரிய வந்து அம்பா கூட கல்யாணம் பண்றதுக்கு அவரு ஒத்துக்கவே இல்லை. बेचारी अम्बा ना इधर की रही ना उधर की, कोई और रास्ता न देख वह भीष्म से बोली. ஸோ பாவம் அம்பிகா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியாத பட்சத்தில் பீஷ்ம கிட்ட போய் சொல்கிறாங்க, गांगेय मैं तो दोनों ओर से ही गई, मेरा कोई भी सहारा न रहा. हे गांगेय, நான் ரெண்டு பேருமே ஏற்றுக்கல, எனக்கு எந்த வழியும் இல்லை, எனக்கு எந்த आदरवुम இல்லை. आप ही मुझे हर लाए थे, अतः अब आपका यह कर्तव्य है कि आप मेरे साथ ब्याह कर लें. ஸோ நீங்கள் தான் என்னை வந்து கடத்திட்டு வந்தீங்க, அதனால இப்போ உங்களோட டியூட்டி என்னன்னா நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு अम्बा சொல்றாங்க. भीष्म ने उसकी बात ध्यान से सुनी और अपनी प्रतिज्ञा की याद दिलाकर बोले, अपनी प्रतिज्ञा तो मैं नहीं तोड़ सकता. ஸோ பீஷ்ம வந்து அம்பா சொல்றதை கேட்டுட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்னுடைய சபதத்தை வந்து மறக்க முடியாது, சபதத்தை நான் உடைக்கவே முடியாது. उन्होंने अम्बा की परिस्थिति समझकर विचित्र वीर्य से दोबारा आग्रह किया, पर वह न माना. பீஷ்ம வந்து அம்பாவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு விசித்திர வீரிய கிட்ட மறுபடியும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணாரு. பட் விசித்திர வீரிய ஒத்துக்கவே இல்லை. भीष्म ने अम्बा को फिर समझाया और कहा कि सौभराज शाल्व के ही पास जाओ और एक बार फिर प्रार्थना करो. ஸோ வேறு வழி இல்லாமல் பீஷ்மு வந்து அம்பா கிட்ட மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சோபராஜ் ஷால்வ கிட்டேயே போய் மறுபடியும் रिक्वेस्ट பண்ணி பாரு. लाचार अम्बा फिर शाल्व के पास गई और उसकी बहुत मिन्नतें की, लेकिन दूसरी की जीती हुई कन्या को स्वीकार करने से सौबराज ने साफ इनकार कर दिया. பாவம் அம்பா வந்து மறுபடியும் ஷால்வ கிட்ட போயிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் சோபராஜ் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்க ஜெயிச்ச பொண்ணை வந்து நான் அட் எனி காஸ்ட் அக்செப்டே பண்ண மாட்டேன், அவர் கிளியராக டினை பண்ணிட்டாரு. अम्बा इस प्रकार 6 साल तक हस्तिनापुर और सौदेश के बीच ठोकरे खाती फिरी. ஸோ அம்பா இந்த மாதிரி தான் 6 வருஷம் வரைக்கும் ஹஸ்தினாபுர் அண்ட் சௌப்தேஷ்க்கு நடுவில் வந்து மாற்றி மாற்றி போய் இந்த மாதிரி தான் அடிபட்டுட்டு இருந்தாங்க. उसने अपने सारे दुख का कारण भीष्म को ही समझा. ஸோ அம்பா வந்து தன்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் யாருன்னு நினச்சாங்கன்னா பீஷ்மர் தான். उन पर उसने बहुत क्रोध आया और प्रतिहिंसा की आग उसके मन में जलने लगी. ஸோ இவங்களுக்கு வந்து பீஷ்ம மேலே பயங்கர கோவம் வந்தது அண்ட் பழி வாங்குற எண்ணம் வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருந்தது. भीष्म से बदला लेने की इच्छा से वह कई राजाओं के पास गई और उनको अपना दुखड़ा सुनाया. ஸோ பீஷ்ம பழி வாங்கணுன்ற எண்ணத்துலேயே வந்து அவங்க நிறைய ராஜா கிட்ட போனாங்க அண்ட் அவங்க கிட்ட அவங்களோட கஷ்டத்தையே சொன்னாங்க. भीष्म से युद्ध करके उनका वध करने की उसने राजाओं से प्रार्थना की, पर राजा लोग तो भीष्म के नाम से ही डरते थे. ஸோ எல்லா ராஜா கிட்டேயும் வந்து பீஷ்ம கிட்ட சண்டை போட சொல்லி அவரை கொல்ல சொல்லி எல்லா ராஜா கிட்டேயும் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அங்கே இருக்கிற ராஜாங்க வந்து பீஷ்மலோட பேர் கேட்டாலே பயப்படுறவங்க. किसी में इतना साहस न था कि भीष्म से युद्ध करें. ஸோ எந்த ராஜாக்குமே வந்து பீஷ்ம கூட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் இல்லை. क्षत्रियों से एकदम निराश होकर अम्बा ने तपस्वी ब्राह्मणों की शरण ली. ஸோ எல்லா வாரியர்ஸ் எல்லா ராஜா கிட்ட வந்து ரொம்ப அன்ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அம்பா तपस्वी ब्राह्मणर கிட்ட போனாங்க. तपस्वियों ने कहा, बेटी तुम परशुराम के पास जाओ, वे तुम्हारी इच्छा अवश्य पूरी करेंगे. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பா கிட்ட இந்த மாதிரி நீ பரசுராம் கிட்ட போ, கண்டிப்பாக நீ நினைக்கிறத பரசுராம் நிறைவேற்றி வைப்பார். तब ऋषियों की सलाह पर अम्बा परशुराम के पास गई. அப்போ வந்து ரிஷிகள் சொன்ன மாதிரி அம்பா வந்து பரசுராம் கிட்ட போனாங்க. अम्बा की करुण कहानी सुनकर परशुराम का हृदय पिघल गया. ஸோ அம்பாவோட கதையை கேட்டு பரசுராமோட மனசு வந்து ரொம்ப मेल्ट आயிடுச்சு. उन्होंने दयाद्र स्वर में कहा, काशीराज कन्ये तुम मुझसे क्या चाहती हो. एंड அவர் வந்து பாவப்பட்ட வாய்ஸில் கேட்குறாரு, ஹே காஷிராஜோட பொண்ணு, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும். अम्बा ने कहा, ब्राह्मण वीर, मेरी प्रार्थना केवल यही है कि आप भीष्म से युद्ध करें, मैं आपसे भीष्म के वध की भीख मांगती हूँ. ஸோ அம்பா வந்து பரசுராம் கிட்ட சொல்கிறாங்க, ஹே பிராமன் வீர்,
நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னென்னா, நீங்கள் பீஷ்ம கூட சண்டை போட்டு அண்ட் அவரோட சாவை தான் வந்து நான் வந்து பிச்சையாக கேட்குறேன். பரசுராம்க்கு அம்பா கி பிரார்த்தனா பசந்த் ஆயி. ஸோ பரசுராம்க்கு வந்து அம்மாவோட ரிக்வெஸ்ட் வந்து பிடிச்சிச்சு. बड़े उत्साह के साथ वह भीष्म के पास गए और उन्हें युद्ध के लिए ललकारा. ஸோ வித் ஃபுல் எந்தூசியாசம் அவர் வந்து பீஷ்ம கிட்ட போய் அவருக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் பண்ணார். दोनों कुशल योद्धा थे और धनुष विद्या के जानकार भी. धनुष विद्याना आर्चरी. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்கில்டு வாரியர்ஸ் அண்ட் குட் அட் ஆர்ச்சரி. दोनों ही जितेंद्रिय और ब्रह्मचारी थे. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரிய, இந்திரனை யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள தான் ஜிதேந்திரிய அண்ட் ரெண்டு பேருமே பிரம்மச்சாரியாக இருந்தாங்க. समान योद्धाओं की टक्कर थी. कई दिन तक युद्ध होता रहा, फिर भी हार जीत का निश्चय न हो सका. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பர்சன்ஸுக்கு மத்தியில் தான் அந்த வார் நடந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாள் வரைக்கும் இந்த வார் நடந்துட்டு இருந்தது. ஆனால் யார் ஜெயிச்சாங்களோ யார் தோத்தாங்களோ அது வந்து டிசைடே பண்ண முடியல. अंत में परशुराम ने हार मान ली और उन्होंने अंबा से कहा. ஸோ அட் தி எண்ட் வந்து பரசுராம் வந்து அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு அண்ட் அவர் வந்து அம்மா கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, जो कुछ मेरे वश में था कर चुका, अब तुम्हारे लिए यही उचित है कि तुम भीष्म की ही शरण लो. ஸோ என்னால் என்ன முடிஞ்சிச்சோ நானும் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து உனக்கு என்ன நல்லதுன்னா நீ பீஷ்ம கிட்டேயே போயிடு அப்படின்னு परशुराम சொல்றாரு. पर अम्बा ऐसी बातों से कब विचलित होने वाली थी. बट परशुराम சொல்றத வச்சு அவ கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. उसने वन में जाकर फिर तपस्या शुरू की और तपोबल से स्त्री रूप छोड़कर पुरुष बन गई और उसने अपना नाम शिखंडी रख लिया. ஸோ அம்பா வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தவத்தில் கிடைச்ச சக்தியால் அவங்க வந்து ஒரு பொம்பளை ரூபத்துலேருந்து ஆம்பளை ரூபத்துக்கு மாறிட்டாங்க. அண்ட் அவங்களோட பேர் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க शिखंडीன்னு வச்சுக்கிட்டாங்க. जब कौरवों और पांडवों के बीच कुरुक्षेत्र के मैदान में युद्ध हुआ तो भीष्म के विरुद्ध लड़ते समय शिखंडी रथ के आगे बैठा था और अर्जुन ठीक उसके पीछे. ஸோ குருக்ஷேத்திர மைதானத்தில் யுத்தம் நடக்கும்போது கௌரவர் அண்ட் பாண்டவருக்கு மத்தியில் அப்போ வந்து பீஷ்முக்கு ஆப்போசிட்டாக அர்ஜுன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது முன்னாடி ரதத்தில் சாரியட்டில் யார் உட்காந்துட்டு இருந்தான்னா शिखंडी தான் உட்காந்துட்டு இருந்தாரு. ज्ञानी भीष्म को यह बात मालूम थी कि अम्बा ही शिखंडी का रूप धारण किए हुए हैं, इसलिए उन्होंने उस पर बाण चलाना अपनी विरोचित प्रतिष्ठा के विरुद्ध समझा. அண்ட் பீஷ்மருக்கு தெரியும் வந்து அங்கே முன்னாடி शिखंडिயாக உட்காந்துட்டு இருக்கிறது அம்பா தான். அதனால தான் வந்து அம்பா மேலே அட்டாக் பண்ணுறது அவருக்கு கரெக்டாக தோணல. அதனால தான் அவர் மேலே எந்த அம்பும் விடலை அவர். शिखंडी को आगे करके अर्जुन ने भीष्म पितामह पर हमला किया और अंत में उन पर विजय प्राप्त की. ஸோ शिखंडिயை முன்னாடி வச்சு தான் அர்ஜுன் வந்து பீஷ்ம பிதாமக வந்து அட்டாக் பண்ணார் அண்ட் அவரை வந்து வின் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பீஷ்ம பிதாமக வந்து शिखंडिயை அட்டாக் பண்ண மாட்டாருன்னு. அதனால தான் வந்து அந்த கான்ஃபிடென்ஸில் தான் அர்ஜுனும் வந்து भीष्म पितामह अटैक பண்ணி வின் பண்ணார். जब भीष्म आहत होकर पृथ्वी पर गिरे तब जाकर अम्बा का क्रोध शांत हुआ. ஸோ ஃபைனலி வந்து பீஷ்ம வந்து இன்ஜோர்ட் ஆகிட்டு பூமியில் கீழே வந்து விழும்போது தான் அம்பாவோட கோவமே அடங்குச்சு.